ஹாய் மேட்ச். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ஃபா நியூமெரிக் அண்ட் சிம்பல் சீரிஸ். ஆல்ஃபா நியூமெரிக் அண்ட் சிம்பல் சீரிஸ்னா, ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் சீக்வென்ஸ் குடுத்துருவாங்க. அது வந்துட்டு லெட்டர் வச்சு மட்டும் இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு சிம்பல் வச்சு மட்டும் இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு நம்பர் வச்சு மட்டும் இருக்கலாம். அத வச்சு வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம். இல்லன்னா இது 3யுமே வச்சு ஒரு கலந்து நம்மளுக்கு ஒரு சீக்வென்ஸ் குடுத்துட்டு, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. இதுல வந்து மொத்தமா வந்துட்டு 12 டைப்ஸ் இருக்கு. அந்த 12 டைப்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாலே, இது வந்துட்டு நம்ம ஈஸியா கிராக் பண்ணிறலாம். இது வந்துட்டு பேங்க் எக்ஸாம்ல, யுபிஎஸ்சில, இல்ல வந்துட்டு காலேஜ்ல பிளேஸ்மென்ட்க்கு படிக்கிறவங்க அப்டின்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா வந்துட்டு 5 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இதுக்கு வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும். ரீசனிங் பொறுத்தவரை எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஆனா நம்ம டைம நெறைய கன்சியூம் பண்ணும். அது மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டா பண்ணிக்கிறோம். மத்தபடி எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்க்குலாமும் கேட்பாங்க. ஆனா வந்துட்டு மார்க் வந்துட்டு கம்மியா இருக்கும். பேங்க் எக்ஸாம், யுபிஎஸ்சி, பிளேஸ்மென்ட் இதுக்கு தான் வந்துட்டு ரீசனிங்ல ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் வந்துட்டு நெறைய கேட்பாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்றேன். இது பேங்க் எக்ஸாம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற 100 வீடியோ சீரிஸ்ல இது 3rd வீடியோ. புதுசா பார்க்குறவங்க வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னை பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேரு வித்யா. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரெய்னர். ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரைட் எது லெஃப்ட் எதுன்னு கண்டுபிடிச்சுக்கணும். நம்ம வந்துட்டு ரைட் சைடு அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட்ல இருந்து இப்படி போறது வந்துட்டு ரைட், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து இப்படி வர்றது வந்து லெஃப்ட். இது வந்துட்டு நான் வந்துட்டு 2 ரோவா எழுதியிருக்கேன். ஆனா இது வந்துட்டு ஒரே சீக்வென்ஸ் தான். இந்த அண்டுக்கு அப்புறம் கே வரும். 1 1 ஸ்டார் எம் இந்த மாதிரி தான். இது வந்து 13 கிடையாது. 1 1 இது வந்துட்டு 1 3 1 1 ஓகேவா? 11 13 கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு 10th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரைட் சைட்ல இருந்து 10th எலமெண்ட் எதுவோ அதுதான் ஆன்சர். அப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் வந்துட்டு 3. இப்போ இதுல நம்மளுக்கு என்ன டவுட்டா இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம பென்ல இப்படி டிக் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம ஒரு நோட்ல சால்வ் பண்றோம் அப்படின்னாலும் சரி, நமக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கவுண்ட் பண்ண முடியும். நம்ம கை வச்சோ இல்ல பென் வச்சோ கவுண்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம எக்ஸாம்ல வந்துட்டு ஸ்கிரீன்ல தான் பார்ப்போம். ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னும் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, உங்களோட கை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளஸ் மார்க் அப்படின்னா, இந்த பிளஸ்ல வந்துட்டு 1ன்னா இந்த இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை மறைச்சுக்கோங்க. 1 2 3 இல்ல முக்காவாசி 3 6 9 12 இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். நீங்க ஃபாஸ்டாவும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது நான் இன்டர்வியூக்குலாம் ட்ரை பண்றேன் அப்படின்னா, அந்த டைம் வந்துட்டு நான் இத பார்த்துட்டு நான் என்னோட நோட்லயோ, பேப்பர்லயோ எழுதி வச்சிருப்பேன். ஆனா அந்த மாரி விஷயம் வந்துட்டு பேங்க் எக்ஸாம்ல கண்டிப்பா பண்ண முடியாது. பேங்க் எக்ஸாமோ, எஸ்எஸ்சியோ இல்ல எந்த கவர்ன்மெண்ட் எக்ஸாம்னாலும் கண்டிப்பா பண்ண முடியாது. நம்மளுக்கு டைம் சுத்தமா இருக்காது. அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு மைண்ட்லயே இல்லன்னா கை வச்சு மறைச்சுட்டு இந்த மாரி கான்ஷியஸா பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு இதுல மிஸ்டேக் வரும். அதுக்கப்புறம் 13th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தோம்னா, இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து 13th. அப்போ இங்க 3 6 9 12 இதுதான் 13. அப்போ இது வந்துட்டு ஐ தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிராப்டு. டிராப்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரம் வந்துட்டு சிம்பிள்ஸ் ஆர் டிராப்டுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் வந்துட்டு வவ்வல்ஸ் ஆர் டிராப்டுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் கான்சனன்ட்ஸ் ஆர் டிராப்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிள்ஸ்னா இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிளஸ், இந்த கொஸ்டின் மார்க், எக்ஸ்கிளமேட்டரி, இந்த ஸ்டார், இந்த அண்ட் இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ். வவ்வல்ஸ்னா தெரியும், ஏ இ ஐ ஓ யூ. கான்சனன்ட்ஸ்னா இது வவல்ஸ் இல்லாம இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாமே கான்சனன்ட்ஸ். இதெல்லாம் டிராப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் த சிம்பிள்ஸ் ஆர் டிராப்ட், ஃபைண்ட் தி 8th எலிமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட். எலிமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஆர் ரைட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வாட்டி பேப்பர்ல எழுதிக்கிறோம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் சுத்தமா இருக்காது. இப்போ சிம்பிள்ஸ் ஆர் டிராப்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம கவுண்ட் பண்ணும்போது எந்த சைட்ல இருந்து பார்க்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்க கவுண்ட் பண்ணும்போது 8th எலிமெண்ட் 1 2 இது சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது சிம்பிள். 3 4 5 6 7 8. அப்போ வந்துட்டு 7 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த மாதிரிதான் கேட்பாங்க. டிராப்ட்னு வந்துச்சுனாலே இதுதான் பண்ணணும். அடுத்ததா, which element is 9th to the right of 18th from the left? இந்த மாதிரி 9thல இருந்து ரைட்
13th இருந்து லெஃப்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தலைகீழா வாசிக்கணும். லெஃப்ட்ல இருந்து 13th. அப்போ லெஃப்ட்ல இருந்து 13. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இது I. ஓகேவா? 9th டு த ரைட். இது எப்படி நம்ம பார்க்கணும்னா 13th நம்பரோட ரைட் 9ன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு இதுதான் 13th டேர்ம். இந்த 13th டேர்மோட ரைட் சைடுனா இது, லெஃப்ட் சைடுனா இது. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ இங்க இருந்து 9th டேர்ம்னா இதுக்கு அடுத்த டேர்ம் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 3 தான் ஆன்சர். இப்போ இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். ஆனா நம்ம ஷார்ட்கட் எக்ஸாம்ல போய் இப்படி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு லேட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரைட் லெஃப்ட் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இப்ப லெஃப்ட் இன்னொன்னும் லெஃப்ட், அதாவது இதுதான் சொல்றேன். ஒரு நம்பர் வந்துட்டு இங்க லெஃப்ட் கொடுத்திருக்காங்க, இங்கே லெஃப்ட், ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா டிஃபரன்ஸ் பண்ணணும், அதாவது சப்ராக்ட் பண்ணணும். சேம்னா சப்ராக்ட் பண்ணணும், டிஃபரெண்ட்னா ஆட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு எப்படி பண்ணுவோம்? இப்ப 13ம் 9ம் நம்ம ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 22வா? 22 இங்க ஃபைனலா என்ன கொடுத்திருக்காங்க? லெஃப்ட். அப்போ லெஃப்ட்ல இருந்து 22 டேர்ம் எதுவோ அதுதான் ஆன்சர். இப்போ ரீசெக் பண்ணி பார்ப்போமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. ஓகேவா? ஆன்சர் 3 தான் ஆன்சர். இப்படிதான் நம்ம டைம் ரீசெக் பண்றதுக்குலாம் எக்ஸாம்ல டைம் இருக்காது. நம்ம ஃப்ளோவா நம்ம பண்ணிட்டே இருப்போம். இதுதான் ஆனா கான்செப்ட். இதுலயே என்ன கேட்பாங்கன்னா, சிம்பிள்ஸ் எல்லாம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இந்த கண்டிஷன் குடுப்பாங்க. இப்போ இதுவும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னா, அப்ப நம்ம 22 கவுண்ட் பண்ணும்போது, இந்த ஊடால இருக்க இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அடுத்தது இது வந்துட்டு 6th டு த ரைட் ஆஃப் 18th ஃப்ரம் த ரைட். வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்ல பண்ணி பார்ப்போம். அப்போ ரெண்டுமே ரைட் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 18th ஃப்ரம் த ரைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 18th இருந்து அடுத்து 6th 18th இருந்து அதோட ரைட் கேட்டிருக்காங்க. சாரி, ஆமா. 18th இருந்து அதோட ரைட் கேட்டிருக்காங்க. மொத சம் கரெக்ட்டா பண்ணனா? ஆமா, கரெக்ட். விட்டுட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இந்த 18ஓட ரைட். ரைட்னா இது, லெஃப்ட்னா இது. அப்போ இதுல இருந்து இதுக்கு அடுத்த டேர்மா 1, 2, 3, 4, 5, 6. M தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தட்ல பண்ணுவோம். ரெண்டுமே ரைட்ன்னு குடுத்திருக்காங்க. ரைட்ன்னு குடுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம டிஃபரன்ஸ் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுல இருந்து கவுண்ட் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு ஆன்சர் வரும்? 12. 12 ரைட் சைடுல இருந்து கவுண்ட் பண்ணா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஆன்சர் கரெக்ட்டா வந்துருச்சா? இதுதான். ஓகே. அடுத்த மெத்தட் என்னன்னா, ரிவர்ஸ்ன்னு கேட்பாங்க. ரிவர்ஸ்ன்னு கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு சீக்வென்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க எத்தனை டெர்ம் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 டெர்ம்ஸ் இருக்கு. 31 டெர்ம்ஸ் இருக்கு. இப்போ ரிவர்ஸ்ட் சீக்வென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ்ட் சீக்வென்ஸ்னாலே ஒரு முக்கியமான டைப். நம்மளுக்கு தப்பு வரக்கூடிய டைப். இந்த டைப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த சீக்வென்ஸே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பிளஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா போயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். நான் வந்துட்டு சீரியஸா சொல்றேன். சும்மா சொல்லல. நான் இது காலேஜ் பிளேஸ்மெண்ட்க்கு ட்ரை பண்ணும்போது நான் இப்படி கவுண்ட் பண்ணிப்பேன். இப்படி எழுதி வச்சுக்குவேன்.
இப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கண்டுபிடிப்பேன். அது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம். நான் வந்துட்டு யாருமே பண்ணவே கூடாது அப்படின்னு வந்துட்டு நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்ற விஷயம்ல இதுவும் ஒண்ணு. ஓகேவா? ரிவர்ஸ்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா இந்த லெஃப்ட் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற லெஃப்ட்ட ரைட்ன்னு மாத்திக்கணும். அடுத்து இங்க இருக்கிற ரைட்ட லெஃப்ட்க்கு மாத்திக்கணும். அவ்வளவுதான். இந்த சிம்பிள் தான். இந்த சிம்பிள் இது பண்ணிட்டு, நீங்க இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா ஆன்சர் வந்துரும். இப்போ 2மே டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்றப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா, இத வந்துட்டு 9 பிளஸ் 14 வந்துட்டு ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 23 தான் ஆன்சர். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 23 வந்திருக்கு. 23 வந்தத நம்ம வந்துட்டு இத சேஞ்ச் பண்ணிட்டோம். லெஃப்ட்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. ஓகேவா? அப்போ வந்துட்டு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர். ஓகே. இப்போ அடுத்த டைப் பார்ப்போம். அடுத்த டைப் வந்துட்டு ம். which element is fifth to the right of செவன்த் டு த லெஃப்ட் ஆஃப் எக்ஸ்கிளமேட்டரி மார்க்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரம் தி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை வர ஃப்ரம் த ரைட் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்மோ இல்ல ஒரு எலிமெண்டோ சிம்பலோ அப்படி வச்சு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ல இருந்து அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்துட்டு மேக்சிமம் நேரம் நம்மளுக்கு இந்த ஷார்ட்கட்ல ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. நான் பார்த்த வர சொல்றேன். அதனால இது எப்படி பண்ணணும்னா இந்த சிம்பிள்ல இருந்து லெஃப்ட் 7 அடுத்து ரைட் டு 5th ஓகேவா? இது இப்படிதான் ரீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சிம்பிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருந்து லெஃப்ட் ஃப்ரம் 7 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 அப்போ வந்துட்டு 7th வந்துட்டு கே. இந்த கேல இருந்து ரைட் சைடு 5th அப்படின்னா 1 2 3 4 5 அப்போ வந்துட்டு 1 தான் ஆன்சர். ஓகேவா? இப்படிதான் பண்ணணும். டைப் 7 வந்துட்டு நான் லாஸ்டா சொல்றேன். ஓகே. அடுத்தது வந்துட்டு பொசிஷன் பேஸ்டு. பொசிஷன் பேஸ்ட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா 7th ஃப்ரம் த லெஃப்ட்ல வந்துட்டு என்ன நம்பர் இருக்கு, 6th ஃப்ரம் த ரைட் என்ன நம்பர் இருக்கு, ஓ வந்துட்டு என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா இது எங்க இருக்கு 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8th பொசிஷன்ல இருக்கு. 8th ஃப்ரம் ரைட்ல இருக்கு. ஆனா எப்படி கேட்பாங்கன்னா 10th ஃப்ரம் லெஃப்ட் 8th ஃப்ரம் லெஃப்ட் 10th ஃப்ரம் ரைட் 8th ஃப்ரம் ரைட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க. அப்ப நம்ம வந்துட்டு எது கரெக்டோ அதை நம்ம டிக் பண்ணணும். இதுதான் பொசிஷன் பேஸ்ட். இது கொஞ்சம் ஈஸியா தான். இப்ப டைப் 9 எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எலிமெண்ட் and so on are interchanged with the 20, 19 and 18th element and so on respectively. Then which element will be 8th to the left of 20th element from the right and left hand கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்ல வந்துட்டு so on கேட்டிருந்தா எப்படி பண்ணணும், கேட்கலன்னா எப்படி பண்ணணும்ன்றதையும் சொல்றேன். ஓகே. இப்ப சோ ஆன்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்ப வந்துட்டு இது மொத்தம் எத்தனை டெர்ம் இருக்கு? 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30, 31. 31 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த சம்ல வந்துட்டு சோ ஆன்னு குடுத்திருக்காங்க. சோ ஆன்னு குடுத்திருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு எதா இன்டர்சேஞ்ச் ஆகுது? 20 எலிமெண்டா இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்துட்டு இதுல 20th எலிமெண்ட் என்ன? 3, 6, 9, 12, 15, 18, 19, 20, 21 இதுதான் 1 தான் 21th எலிமெண்ட். அப்ப A வந்துட்டு 1 இன்டர்சேஞ்ச் ஆகுது. இப்படி ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் எலிமெண்ட் என்ன? செகண்ட் எலிமெண்ட் வந்து 19th ஓட இன்டர்சேஞ்ச் ஆகுது. தேர்ட் எலிமெண்ட் வந்துட்டு 18th எலிமெண்டோட இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்ப ஃபோர்த் எலிமெண்ட் சோ ஆன்னு கொடுத்துருக்கிறதுக்கு இதுதான் மீனிங். 4 வந்துட்டு 17th ஆகும். 5 வந்துட்டு 16th ஆகும். இப்படியே வந்துட்டு சோ ஆன் ஆயிட்டே இருக்கும். இதுதான் சோ ஆனுக்கான மீனிங். இல்ல சோ ஆனே கொடுக்கல அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் வித் 20, 19, 18 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 வந்துட்டு 20ல சேஞ்ச் ஆகுது, 2 19ல சேஞ்ச் ஆகுது, 3 வந்துட்டு 18ல சேஞ்ச் ஆகுது, 4 4ல தான் இருக்கு, 5 5ல தான் இருக்கு. இதுதான் அர்த்தம். ஆனா இங்க வந்துட்டு அண்ட் சோ ஆன் கொடுத்துருக்காங்க. அது இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, then which element will be 8th to the left of 20th element from the left ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லெஃப்ட் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சேமா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்ப இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணா 20 minus 8னா 12. அப்போ இந்த 12th எலிமெண்டோட இன்டர்சேஞ்சு பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? லெஃப்ட் ஹேண்டுன்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்னா நம்ம இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணிட்டே வருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இந்த இதோட ரிலேஷன் என்னவா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் இதுக்கு கிராஜுவலா இங்க என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சில மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம். 2, 4, 6 டேஷ் விட்டு 10 குடுத்திருப்பாங்க. அப்ப இங்க என்ன வரும்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இது 2க்கான ரிலேஷன், இது 2க்கான ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டு இங்க இருக்கிறத எழுதுவோம். இப்போ இதோட +2 பண்ணாதான் இங்க 4 வரும். இதோட +2 பண்ணாதான் 6 வரும். இதோட +2 பண்ணாதான் 8 வரும். ஓகேவா? இதோட +2 பண்ணாதான் 10 வரும். அப்போ 8 தான் ஆன்சர். எப்படின்னா நம்ம அதோட கரெக்டான ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும் செக் பண்ணணும். இப்போ இங்க வந்துட்டு இது ரெண்டையும் வந்துட்டு மைனஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம், மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், ஆட் பண்ணி பார்க்கலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம். எப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு ஈக்குவலா வருதோ அதுதான் இதுக்கான ரிலேஷன்ன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா ஆன்சர் 19. இது ரெண்டையும் பண்ணா 17. இது ரெண்டையும் பண்ணா 15. இது ரெண்டையும் பண்ணா 13. இது ரெண்டையும் பண்ணா 11. இது வந்து கிராஜுவலா குறையுது. ஆனா சேமா வரல. இப்போ அடுத்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டையும் பண்ணா 21. இது ரெண்டையும் பண்ணா 21. இது ரெண்டையும் பண்ணா 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 21. அப்போ இந்த 12ஓட எதை ஆட் பண்ணா இங்க 21 வரும்ன்றத பார்க்கணும். ஓகேவா? 12ஓட எதை ஆட் பண்ணா 21 வரும்? 10 ஆட் பண்ணா 22 வரும். அப்போ 9 ஆட் பண்ணா 21 வரும். அப்போ 9 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. 9 எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 9 என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ வந்து டாலர் சிம்பிள் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது மாதிரிதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரிலாம் ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து 10th டைப் என்னன்னா இதேதான். நான் இந்த 2 + 2, 4, 6, 8 சொன்னேன்ல, அதே மாதிரிதான். இதுக்கான சீக்வன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ஆன்சர் போட்டுறணும். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பார்ப்போம். இங்க என்ன வரும்ன்றது கேட்டிருக்காங்க. A1 அட். ஓகேவா? இது ஆர்டரா தான் இருக்கு. அடுத்து $5 இதுவும் ஆர்டரா தான் இருக்கு. அடுத்து I9 10 இதுவும் ஆர்டரா தான் இருக்கு. ஆனா மீடியேட்ல என்ன எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. இங்க 1 2 3 இருக்கு. அப்போ 1 2 3 மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர செட் தானே இங்க வரும். அப்போ அடுத்த எலிமெண்ட் 1 2 3 மிஸ் பண்ணிட்டு இந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் ஆன்சர். ஸ்டார் M1 இதுதான் ஆன்சர். அடுத்தது ஓகே. அடுத்தது வந்துட்டு C#5 கொடுத்திருக்காங்க. C#5. ஓகே. அடுத்து வந்துட்டு %9 ஒண்ணு விட்டு K கொடுத்திருக்காங்க. அடுத்தது M30 கொடுத்திருக்காங்க. இப்போ மிடில்ல எத்தனை பேலன்ஸ் வச்சிருக்காங்க? 3 விட்டுருக்காங்க. இங்க 1 2 3 விட்டுருக்காங்க. அடுத்து அப்போ இங்க வந்துருச்சுன்னா இங்க 1 2 3 விட்டுறணும். 1 2 3 விட்டுட்டு Q7 இங்க 1 இல்ல அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துடணும். Q7 இங்க 1 விட்டுட்டு A. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்துட்டு 11th இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா preceded, followed, succeeded இந்த டேர்ம்லாம் கேட்பாங்க. precededனா ஃப்ரண்ட்னு அர்த்தம். ஃப்ரண்ட்ல. followedனா பேக்ல. succeededனாலும் பேக்ல. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த given series which element is immediately preceded to 9 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? precededனா என்ன சொன்னேன்? ஃப்ரண்ட்லன்னு சொன்னேன். followedனா என்ன சொன்னேன்? பேக்லன்னு சொன்னேன். அப்போ 9க்கு முன்னாடி என்ன இருக்கு?
கேக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 9க்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரே ஒரு 9 தான் இருக்கு. 9க்கு முன்னாடி I இருக்கு. அப்புறம் கே எங்க இருக்கு? கேக்கு அடுத்தது கேக்கு ஃபாலோ பண்ணி 1 இருக்கு. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இப்போ இதுதான் மெயின்ஸ்ல மாரிலாம் கேட்பாங்க. இப்போ டைப் 7 பார்ப்போம். டைப் 7ல இதுதான். இப்போ சில நேரம் வந்துட்டு ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை அப்படிலாம் கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு ப்ரிசீடட் பை அ லெட்டர் ப்ரிசீடட் பை சிம்பல் ஃபாலோட் பை நம்பர். இதுதான் கண்டிஷன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே சம் ஆஃப் தி நம்பர்ன்னு குடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ இதுதான். இப்போ நம்ம இப்படி கொஸ்டின பார்த்தோனே என்ன எழுதிக்கணும்னா, லெட்டர் வந்துட்டு ப்ரிசீடட் பை சிம்பல இங்க வந்துட்டு சிம்பல் இருக்கணும். ஃபாலோட் பை நம்பர் இருக்கணும். இதுதான் நமக்கான சீக்வென்ஸ். இத நம்ம எழுதி வச்சுக்கணும். நம்ம சீக்வென்ஸ் எழுதுறோமோ இல்லையோ, ஆனா இத கண்டிப்பா எழுதி வைக்கணும். இப்பதான் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சிம்பல் வரணும், லெட்டர் வரணும், நம்பர் வரணும். சிம்பல் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு, நம்பர் வந்திருக்கு. ஓகே? அடுத்து சிம்பல் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு, நம்பர் வந்திருக்கு. 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 சிம்பல் வந்திருக்கு, இது நம்பர். இங்க வந்துட்டு சிம்பல் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு, நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கான செட்டு. இப்போ இதுல வந்திருக்க நம்பர் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 + 5 8 8 + 7 வந்துட்டு 15 15 + 9 வந்துட்டு 24 24 + 1 வந்துட்டு 25 25 + 1 வந்து 26 அடுத்து 26 + 1 வந்துட்டு 27. அப்போ வந்துட்டு ஆன்சர் 27 எழுதணும். சில நேரம் வந்துட்டு அதே மாரி இத ஆட் பண்ண சொன்ன மாரி மல்டிப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க, டிவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க, சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கும். சில நேரம் வந்துட்டு அப்படி இருக்கிறதுல பிரைம் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. இல்லன்னா ஹவ் மெனி கான்சனன்ட்ஸ் இருக்கு, ஹவ் மெனி வவல்ஸ் இருக்கு இந்த மாரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபைனல் பார்ப்போமா? ஃபைனல் வந்துட்டு மிட் எலிமெண்ட் கேட்பாங்க. இப்போ ஃபைண்ட் த மிட் எலிமெண்ட் பிட்வீன் 6th ஃப்ரம் த ரைட் அண்ட் 10th ஃப்ரம் த லெஃப்ட்ன்னு குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 6th ஃப்ரம் ரைட். ரைட்ல இருந்து 6th 1 2 3 4 5 6. அப்போ வந்துட்டு 5. அடுத்து 10th ஃப்ரம் லெஃப்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ G. இது 2க்கும் எக்ஸாக்ட்டா நடுவுல என்ன இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இந்த 15ல வந்துட்டு எப்படி இருக்கும்? இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7 14 ஆச்சு. நடுவுல 1 இருக்குமா? அதுதான் வந்துட்டு நம்மளுக்கான ஆன்சர். இது எங்கிட்டு இருந்து வேணாலும் நம்ம எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 7 முடிஞ்சிருச்சு. அப்ப இதுதான் ஆன்சர். இந்த பக்கம் இருந்தும் கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? அப்போ இதுதான் வந்துட்டு எக்ஸாக்ட் மிட். ஓகே. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த 12 டைப்புமே நமக்கு தெரிஞ்சுச்சுனாலே வந்துட்டு நம்ம இதுல ஃபுல் மார்க் வாங்கிரலாம். ஃபாஸ்ட்டா போடுறதுக்கு நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ணா தெரிஞ்சிரும். நான் வந்துட்டு கொஸ்டின் பேங்க்ஸ் வந்துட்டு டெலகிராம் குரூப்ல போட்டுறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது டவுட்னா நீங்க குரூப்லயே கூட போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை. அப்புறம் நான் வந்துட்டு இந்த 100 வீடியோ சீரீஸ்ல இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ, இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோன்ட்டு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த டாபிக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா நான் கன்சிடர் பண்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.